ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எனக்கு ஃப்ரீயாக ஒரு CPU கிடச்சிருக்கு. ஸோ அதை நான் ரெஸ்டோர் பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் தான் மிஸ்டர் ஜெகன் ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஃப்ரீயாக அந்த CPU கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்ஸ் மிஸ்டர் ஜெகன். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி சிபியூக்குள்ளே என்ன மதர் போர்டு அண்ட் என்ன ப்ராசஸர் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்டெல் TG31PR மதர் போர்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2008 மாடல். அதே மாதிரி இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இன்டெல் டியூல் கோர் கிடையாது, டியூ கோர் E470 இந்த ப்ராசஸர் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2008 மாடலோட ப்ராசஸர் அண்ட் மதர் போர்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இன்டெலோட நார்மலான ஒரு கூலிங் ஃபேன் இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 160 GB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு DVD ரேமும் ஒன்று இருக்குது. ஸோ அண்ட் SMPS நார்மலான ஒரு CPU என்ன இருக்குமோ அதுதான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக நான் ரெஸ்டோர் பண்ண போகிறேன். மதர் போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதையும் நான் க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு நான் இது காட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட் ஆச்சு நான் க்ளீன் பண்ணிட்டேன். மற்றபடி ஒயரிங்ஸில் எதுவும் நான் கை வைக்கல. ஏன்னா ஸோ அப்போ தான் காட்டினேன் இது பிஃபோர் இப்படி ஒயரிங் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஒயரிங் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் நான் ரெண்டு அப்படியே விட்டுருக்கேன். சரி, இப்போ அதை ரெஸ்டோர் பண்ணலாம் வாங்க.
ஃபைனலாக நம்ம பிசி பில்ட் முடிஞ்சிருச்சு. இது ஒர்க்காக செக் பண்ணி பார்க்கலாம்.